ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முத்துவும் மீனாவும் கிருஷ்ணை தத்தெடுக்கிறத பற்றி வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே பேச போகிறாங்க. அது ஒரு பெரிய சண்டையாக வரப்போகுது. ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து வீட்டில் இருக்க எல்லாருமே முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இன்னைக்கு நாங்கள் கிருஷ்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல, அங்கே போன பின்னாடி தான் ஒரு உண்மை தெரிஞ்சு கிருஷுக்கு அம்மா இருக்காங்கன்றாரு. அதை கேட்ட எல்லாருக்குமே லைட்டாக ஷாக்காக தான் இருக்குது. விஜயாலாம் எப்போதும் போல் லைட்டாக மட்டமாக தான் பேசுகிறாங்க. அந்த பொம்பளையோட முகத்தை பார்க்கும் போதே எனக்கு நல்லா தெரியும் அது சரியான ஃப்ராடாக தான் இருக்குன்னு. இத்தனை நாளாக நம்மளை ஏமாத்திட்டு தான் இருந்துச்சான்னு சொல்லி திட்டுவாங்க. கடைசியாக முத்து சொல்லுவார், கிறிஷோட அத்தைக்காரி ஒன்று துபாயில் வேலை பார்க்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மையிலேயே கிறிஷுக்கு அத்தை இல்லை, அதுதான் கிறிஷோட அம்மான்றாரு. அதை கேட்ட எல்லாருக்குமே இன்னும் ஷாக் ஆகுது. அண்ணாமலையெல்லாம் ஏன் அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பொய்யா சொல்லணும்னு விசாரிப்பாரு. மீனாவும் காரணத்தை சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணவரும் சீக்கிரமாக இறந்து போயிட்டாரு. அதனால அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்போ அந்த பொண்ணு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்குது. அதான் கிறிஷ் அதோட பையன்ற உண்மையை மறைக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட எல்லாருக்கும் இன்னும் கோவம் வருது. ரோஹிணியை திட்டிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைய ஒதுக்கி வைக்கலாமான்ற மாதிரிலாம் திட்டுவாங்க. மனோஜா அவர் பங்குக்கு அந்த பொண்ணு சரியான ஃப்ராடாக இருக்கும் போலையே, தனக்கு குழந்தை பிறந்த விஷயத்தையே எல்லார்ட்டு மறைச்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தனை ஏமாற்றி 2வது கல்யாணம் பண்ணிக்க போகுது, ஏதோ ஒரு கேனையை ஏமாற போகிறான்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்கும்போது குப்பின்னு சிரிப்பு வந்துச்சு. அந்த கேனையன்னு நீதாயான்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு அப்புறமா கிறிஷை பார்த்துக்க யாருமே இல்லை, அந்த பொண்ணெல்லாம் கண்டிப்பாக கிறிஷை கண்டுக்காது, கிறிஷ் ரொம்ப பாவம், அதனால நாங்களே கிறிஷை தத்தெடுத்து வளர்க்கலான்னு இருக்கோன்றாரு. அதை கேட்ட எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. விஜயாலாம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது வீடு நினச்சிங்களா இல்லை ஆசிரமம் நினச்சிங்களா எல்லாரையும் கொண்டு வந்து வளர்க்குறதுக்கு? இங்கே பாருங்கள், அந்த பையனை நீங்கள் தத்தெடுக்கணும் தாராளமாக பண்ணுங்க, ஆனால் வேற எங்கேயா கொண்டு போய் வளங்க, இங்கெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்றாங்க. முத்தும் வாக்குவாதம் பண்ணுவார். கடைசியாக விஜயா கேட்குறாங்க, பெத்தவளுக்கே இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்கு அந்த பையனுக்காக துடிக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ முத்து நறுக்குன்னு பதில் சொல்லுவார். கிறிஷை பார்க்கும்போது சின்ன வயசில் என்ன பார்க்குற மாதிரியே இருக்குன்றாரு. அதுக்கு மேலே விஜயாவிலையும் எதுவும் பேச முடியல. லாஸ்ட்டாக முத்து அவர் முடிவை உறுதியாக சொல்கிறாரு. கிறிஷோட பாட்டிட்டு இது சம்மந்தமாக நான் பேசுவேன், அவங்க ஓகே சொன்னால் போதும், கிறிஷை தத்தெடுத்து நான் அந்த வீட்டுக்கு கூட்டு வருவேன், மித்தவங்க யாரோட அனுமதி எனக்கு தேவையில்லைன்றாரு. விஜயாக்கெல்லாம் லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும். எதுக்கப்புறம் நடக்கும்னா, ரோகிணி அவங்க அம்மா கால் பண்ணி பேசுவாங்க. முத்துவும் மீனாவும் வருவாங்க, கிறிஷை தத்தெடுக்கிறத பற்றி அவன்கிட்ட பேசுவாங்க. ஆனால் என்னன்னாலும் நீ அதுக்கு சம்மதிக்கூடாது, அவங்க என்ன பேசினாலும் எவ்வளோ கெஞ்சினாலும் நீ அதுக்கு ஒத்துக்கூடாதுன்ற மாதிரி மிரட்டுவாங்க. இருந்தாலும் ரோஹிணியோட அம்மா அதுக்கு சம்மதிக்க தான் போகிறாங்க. ஆமாங்க, ரோஹிணியோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் ரோஹிணி அவங்களா கிறிஷை அவங்க கூட கூட்டு போய் வச்சுக்க மாட்டாங்கன்னு. அதனால் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட கிறிஷை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த முடிவை ரோஹிணியோட அம்மா எடுக்க போகிறாங்க. கிறிஷும் விஜயா வீட்டுக்கு வரப்போறாரு. கிறிஷ் வந்த பின்னாடியாச்சும் ரோஹிணியை பற்றி உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியுதான் பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டேக்கேன். பை கைஸ்.